நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு தேவை, நம்ம இன்னைக்கு போடக்கூடிய மணி என்னைக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து லாங் டேர்ம் எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னதுன்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஒரு 24-25 வயசு ஆகுது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு. நாளைக்கு இனிமேல் தான் குழந்தைய வரப்போகுது. இந்த குழந்தையோட எஜுகேஷன் அது என்ன லாங் டேர்ம். நான் இன்னும் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போகிறேன். அது என்ன லாங் டேர்ம். அந்த குழந்தையுடைய மேரேஜ் லாங் டேர்ம். ஸோ என்னுடைய கோல்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் தான் இருக்குது. இப்போ கோல் லாங் டேர்ம் எல்லாம் இருக்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்னால என்ன பிரயோஜனம்? ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய தேவை 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ள உங்களுடைய தேவை இருந்ததுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். அதே சமயத்தில் தங்கத்தை பொறுத்தவரை என்னென்னா லாஸ்ட்டு 1 இயர் தங்கம் வந்து விலை ஏறி இருக்கு. அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஏறுமா அல்லது அதுக்கு அடுத்து சப்சிக்வெண்ட் ஏறுமானா கண்டிப்பாக ஏறாது. இப்போ இன்னைக்கு தங்கம் நல்லது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் 1 இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 1. சப்போஸ் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 1 இயரில் கிட்டத்தட்ட 35% வந்து க்ரோ ஆகிருக்கு. இந்த 35% க்ரோத்தை அதை விற்று நீங்கள் காசு எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இது வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயரோ நெக்ஸ்ட் இயரோ 35% வராது, ஏதோ 5-10% வந்தால் கூட பரவாயில்ல, பட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை நீங்கள் ரீட்டைன் தான் பண்ணுறீங்களே வழி ஆர் நாட் கோயிங் டு செல். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு தேவையான ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது. இட் இஸ் நாட் ஈவன் பீட்டிங் த இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தையே அதனால் கட்டுப்படுத்த முடியல. அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் ரூல்ட் அவுட். வேறஸ் கோல்டு வந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பினாலும் அங்கே கோல்டு விற்கிறதுல வந்து நமக்கு எமோஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தோ இட் இஸ் அ ஓகே கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பட் ஸ்டில் என்னால் அதை விற்க முடியல. ஸோ விற்க முடியாமல் அதோடைய க்ரோத் இருந்து என்ன பிரயோஜனம்? இதனால தான் வந்து என்னென்னா தங்கத்தை நான் வந்து ஒரு முதலீடாக கருதுறது இல்லை.